மணி ஒரே ப்ரெஷரா இருக்கு. என்ன வெளியே போயிட்டு வரலாமா? சரி படத்துக்கு போலாம். படத்துக்கா? ஜாலி ஜாலி போலாம் போலாம். எங்க வீட்டுல யார் வரான்னு கேக்குறேன். ஐயோ எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, நான் வரல. சரி நம்ம மட்டும் போலாம். சரி போலாம். சரி எங்க வீட்டுக்கு போன நினைக்கிறேன். ஐயோ சரி நான் வரல. சரி நம்ம மட்டும் போலாம். சரி போலாம். சரி எங்க வீட்டுக்கு கேக்குறேன். எனக்கு தலை வலிக்குது, நான் வரல. என்னாச்சு ராதி? ஏன் ராதி? ஒண்ணும் இல்ல மணி. சொல்ற ராதி. ஒண்ணும் இல்ல. பணம் எதனா வேணுமா? பணம் எதனா வேணுமா? ஏன்டா எங்க வச்சுக்க? ஏன் மறுபடியும் அழுகுற? பத்தலையா? சரிந்தா இன்னொரு 500 ரூபா வச்சுக்க. இதுக்கு அழுவாங்க போ. சரி வாயில நம் இருக்கு. எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு. எதனா எடுத்துருவியா? ஸ்நாக்ஸா? ஓகே நான் எடுத்துட்டு வரேன். என்ன குடுக்கறது? மணி வேற ஸ்நாக்ஸ் கேக்குது. அது குடுக்கலாம். ஓகே. இந்த மணி. வாவ் ரொம்ப தேங்க்ஸ் ராதி. வா ஏய் இது நல்லா இருக்கிறது. ஆனா நான் இது வரைக்கும் நான் வாங்கிட்டு வரதே இல்லையே. இன்னும் இருந்தா எடுத்துருவேன். இன்னுமா? இன்னும் வேணுமா? அதுக்கு யாருன்னா நம்ம வீட்டுக்கு வரணும். என்னது யாருன்னா வரணுமா? என்ன சொல்ற? ஆமா 2 மாசம் முன்னாடி உங்க மாமா வந்தாங்கல்ல, அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. யாருமே சாப்பிடாம அப்படியே கலந்தது. டஸ்ட்பின்ல போலான்னு வச்சிருந்தேன். இப்ப நீ கேட்ட உடனே உன்கிட்ட கொடுத்தேன். என்ன வந்ததுல இருந்து செல்ல பாத்துட்டு இருக்கா? ஹோம்வொர்க் எல்லாம் பண்ண மாட்டியா? எப்ப பாரு செல்லுதான். மிஸ் என்ன சொல்லுவாங்க? உங்க அப்பா வார்த்தை உன்னை என்ன சொல்றேன் பாரு. உரிக்க சொல்றேன். நான் அவ்வளவுதானே கம்மி பண்ண தெரியும். ஆல்ரெடி மோனாட்ட வேற கேட்டு தானே கம்மி பண்ணேன். அதுக்கு மேல குறைக்க முடியாதுண்ணே. நாளைக்கு வாங்க. இப்ப எப்படி வருவீங்க? நான் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டேன். இதனால நான் வந்து எப்படி எடுத்து கொடுக்குறேன்? நாளைக்கு வாங்கினேன் வைங்க. ஓ போன எடுத்தா விற்க மாட்டேங்கிறாங்க. சொல்றாதி கொஞ்சம் இங்க வரீங்களா? இங்க பாருங்க, சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்குது. ஹோம்வொர்க்கே பண்ண மாட்டேங்குது. எப்ப பாரு செல்லே தான் பாத்துட்டு இருக்காளே. கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. ஏய் என்ன நானும் பாத்துட்டு இருக்கேன். என்ன நானும் மேல கை விடான்னு பாக்குற. ஓவரா பண்ணிட்டு இருக்க. என்ன ஓவரா பண்ற? வட்டிச்சா வச்சுங்க வாய. என்ன ஏங்க என்னங்க பண்றீங்க? என்ன பண்றீங்க? குழந்தைய போய் திட்டுறீங்க. பாவம் மாடி பண்ற குழந்தைய போய் திட்டிட்டு இருக்கீங்க. பாவம். சரி நான் திட்டுறேன். என்ன ராதி என்னோட சேலரி கேஸ் 10,000 என்கிட்ட எங்க தரீங்க? நீங்களே வச்சுக்கோங்க. அப்படியா? சரி ஓகே. ஏங்க பால் காசு ஒரு 2000 ரூபாய் கொடுங்களா? ஏங்க மளிகை ஜாமாக்கு ஒரு 3000 ரூபாய் வேணும். ஏங்க எங்க ரிலேட்டிவ்ல ஃபங்க்ஷன், ஒரு 3000 ரூபாய் மொய் போட காசு கொடுத்துட்டு போயிடுங்க. ஏங்க கேஸ் வாங்கணும். கேஸ் காலி ஆயிடுச்சு. அது ஒரு 1500 ரூபாய். அப்புறம் காய்கறி வாங்கணும். ஹலோ ஆமாம்மா ஷாப்பிங் போகணும். ட்ரெஸ் 2 எடுக்கணுமா? சரி வச்சு மணி ஷாப்பிங் போகணும். கூடாது, முடியாது, அனுப்ப மாட்டேன், காசு இல்லை. சரி சாப்பாடு ரெடியாச்சா? பசிக்குது. காய்கறி இல்ல, சமைக்க முடியாது. மணி அந்த கத்தி கொஞ்சம் எடுத்துக்கூட. அப்படியே அந்த 2 லெமன் கொஞ்சம் இடம் அதுக்குண்டால இருக்கு. அப்படியே ஃப்ரிட்ஜ் திறந்து அந்த கூலிங் வாட்டர் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஒரே டயர்டா இருக்கு. மணி லெமன் தானே உன்னை கேட்டேன். எவ்வளவு நேரம் ஆச்சு? அப்படியே நின்னுட்டே இருக்காத. போய் அந்த கூலிங் வாட்டர் கேட்டனே அதை எடுத்துட்டு வா. அப்படியே தக்காளி ஃப்ரிட்ஜ் திறந்து 2 தக்காளி எடுத்துட்டு வா. என்ன பண்ணி 2 தான் எடுத்துட்டு வந்திருக்க? நீ 2 தானே கேட்ட? 2 கேட்டா 2 தான் எடுத்துட்டு வருவியா? ஆமா. சரி அந்த கூலிங் வாட்டர் கேட்டேன், அதை எடுத்துட்டு வந்தியா? அதுக்குள்ளதான் அப்புறம் கத்தி எடுத்து சொன்னீங்க. லெமன் எடுத்துட்டு சொன்னேன், அதை எடுத்துட்டு வந்தியா? அதை எடுத்து தக்காளி எடுத்துட்டு சொன்னீங்க.
எதுக்குமே பிரயோஜனம் இல்ல நீனு. ஒரு நாள் உன்னை விட்டு பார்க்கணும் கிச்சன்ல, அப்ப தெரியும். நீ போய் உட்காரு, இன்னைக்கு ஒரு நாள் நாங்க சமைச்சதுக்கு அப்புறம் வா. போ. ஏன் இது எப்ப பார்த்தாலும் வேலையை செஞ்சுட்டு இருக்க? அப்புறம் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு நைட்டு ஃபுல்லா தயாரம் தைக்க சொல்ற. கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுறதி. ரெஸ்ட் எடுத்தாதான் உடம்பு நல்லா இருக்கும். 2 பேர் தானே இருக்கும், 3 பேர் தானே இருக்கும். அது எவ்வளவு நேரம் ஆகும்? அது அந்த வேலையை அப்புறம் கூட செஞ்சுக்கலாம். இப்பவே செஞ்சே ஆகணுமா? அது அப்புறம் கூட செஞ்சுக்கலாம்ல. ரெஸ்ட் எடுறது. ஏன் அது உடம்ப போட்டு வருத்திக்கிற? இங்க பாரு, நீ நல்லாதான் இருந்தா நாங்களும் நல்லா இருக்க முடியும் இல்லையா? அப்புறமா சரி கொஞ்ச நேரம் போய் உட்காரு போ. ராதி, நாளைக்கு போட்டு போறது அந்த ஒயிட் பேண்ட் துவைச்சே இல்லையா? அது இன்னும் துவைக்கல. அதை விட உனக்கு என்னடி வேலை? ஏடி சும்மா தாண்டி இருக்க. 2 பேரு கரெக்டா வேலை செஞ்சுட்டு உட்கார முடியாதா? நாளைக்கு நான் எதை போட்டு போடுறது? எங்க இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம் பாரு. ராதி, பசிக்கிட்டு சாப்பாடு ரெடியா? இன்னும் செய்யலமா, நீ அப்புறம் செய்யலான்னு இருக்க. பசி வயித்தை கிள்ளுது. என்ன நீ இப்படி இருக்க? சாப்பாடு செய்யதான் அப்புறம் உனக்கு என்னதான் வேலை? சும்மா தானே இருக்க வீட்டுல, செஞ்சு வச்சுட்டு உட்கார முடியாதா? எங்க இருந்து எனக்குன்னே வந்து வாச்சிருக்கீங்க பாரு. நில்லு. காலைல இருந்து என்ன பண்ண? சும்மா தான் இருந்தேன். சும்மா தானே இருந்தேன். அந்த பாத்திரம் காலில இருந்து நான் பாத்திருக்கேன், அது அப்படியே அந்த இடத்துல இருக்கு. ஏன் அதை கழுவுனா என்ன? சும்மா இருக்கு, அதை கழுவிட்டு உட்காந்தா என்ன? உனக்கெல்லாம் சும்மா தானே இருக்கான். உனக்கெல்லாம் எனக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பாரு. உன்ன போய் என்ன சொல்லணும் வரல எப்பா? ஏன் எப்ப பார்த்தாலும் வேலையே செஞ்சுட்டு இருக்க? அந்த கரண்டிடா. நான் என்ன சும்மா வராது இருக்கேன்? நீயே எடுத்துக்கிறாது. என்ன நான் என்ன சும்மா வெட்டியாரமா இருக்கிற மாதிரி? மணி அந்த ரிமோட்டு கொஞ்சம் இட. பாட்டு கேட்டே வேலை பண்ண கொஞ்சம் அழுத்து. நான் என்ன சும்மா வராது இருக்கேன்? அது நீயே எடுத்துக்கிட்டா என்ன? மணி அந்த ஷாம்பு கொஞ்சம் எடுத்துட்டு போய. நான் என்ன சும்மா வராது இருக்கேன்? அது நீயே போய் எடுத்துக்கலாம்ல. நீ சும்மா தானே இருக்க, எப்ப பாரு சும்மா இருக்க சும்மா இருக்கேன்னா சும்மா தான் இருக்க. எப்ப பாரு வேஸ்ட் செல்ல தானே நோண்டிட்டு இருக்க. ஏதாவது ஒரு வேலை செய்யறியா? அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.